இப்போ ஒரு ட்விஸ்ட். இது சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் அந்த சம்பவத்தை சொல்லட்டுமா? அந்த சம்பவத்தை சொன்னா யாராலையும் சாப்பிட முடியாது. உள்ள போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது. அதான் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. போன வாரம் பைக் எடுத்துட்டு கிளம்புனேன். வேலூர் ஆம்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். மதியானம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஹோட்டல் வேணும் ரொம்ப நேரம் தேடி கடைசியில ஒரு தாபால போய் உட்காந்தேன் சாப்பிடலான்ட்டு. மெனு கொடுறான்னா மெனு கொடுத்தா என்ன பண்ற 3 ரொட்டி சொல்லிட்டு சைடிஷ் தனியா சொல்லணும்னா எப்பவுமே முட்டை கீமா தான் கேட்பேன் நான். சரி இந்த வேற ஏதாவது சிக்கன் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்தா எப்பவும் போல பட்டர் சிக்கனு கடாய் சிக்கன் எல்லாம் இருந்தது. அதாவது மகாராணி கிச்சன் ஒன்று இருந்தது, மகாராணி சிக்கன் ஒன்று இருந்தது. சரி டிஃப்ரெண்டா இருக்க பேர் என்னன்னு கேட்டா அவன் சொன்னான். சரி காரமா இருக்குமா கேட்டா காரமா இருக்காது. சரி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆச்சு வரல. அப்புறம் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டான். பின்னாடி சைட்ல இருக்கு போ அப்படின்னா போயிட்டு உள்ள போனா அங்க வெஸ்டர்ன் டாய்லெட். எவனா ஒருத்தன் போயிட்டு தண்ணி ஊத்தவே இல்லை. அப்படியே பீகாம உள்ள கிடக்குது, கன்றாவியா இருந்தது. பாத்ரூமும் போல அதை பார்த்து டென்ஷன் ஆகி வெளியே வந்துட்டேன். வந்து சாப்பிடலான்னு உட்காரலான்னு வரேன். டேபிள்ல ஆல்ரெடி அவன் இதையும் சிக்கனும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான். அவன் வச்சிருந்த சிக்கனும் அப்படியே இருந்தது. அதே மாதிரி குழ கை வச்சா உள்ள கட்டியா சிக்கன் இருக்குது. முட்டையை அறுத்தறுத்து போட்டு வச்சிருக்கான். என்னால அதை வேணான்னு சொல்ல முடியல. திருப்பி கொடுத்தா காசு இது பண்ணுவாங்க. சரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனை மட்டும் எடுத்து மசாலாவெல்லாம் வதக்கி வெறும் சிக்கனும் நானும் தொட்டு சாப்பிட்டு வந்தேன். இதை சொல்லிதான் நீ சாப்பிட்டுருப்பியா?